வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கடந்த 7ஆம் தேதி நடந்த வயநாடு நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் நிலச்சரிவு தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. சுரங்க பணிகளுக்கு விதிகளை மீறி சுற்றுச்சூழல் அனுமதி அளித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எச்சரித்தும் அகற்றப்படாத 1,00,000 கனமீட்டர் மண் குவியல் இருந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பணியை ரயில்வேயிடம் ஒப்படைத்தாலும் அரசுக்கே முழு பொறுப்பு என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் முடிவு முற்றிலும் சட்டவிரோதமானது என்றும் தொழில்நுட்ப பாதுகாப்பு தணிக்கை வரை பணிகளை நிறுத்த பரிந்துரை எடுத்திருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மேலும் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். அந்த அறிக்கையில் என்னவெல்லாம் இருக்கிறது, முழு தகவலையும் சொல்லுங்க. கேரளாவில் பாத்தீங்கன்னா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு, இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அமிக்கஸ் கியூரி அப்படிங்கிறவங்க இந்த அதாவது ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சு கேரளா உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையில சுற்றுச்சூழல் அமைதி மீறப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கைக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு முன்னாடி, அதாவது சுற்றுச்சூழல் துறை மற்றும் மத்திய அரசு, மாநில அரசு போன்றவங்க எல்லாமே இதெல்லாம் எப்படி இந்த இதை அதாவது இந்த ரோடு எப்படி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு விதிகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு. அதையும் மீறி இதுல தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா ஏற்பட்டக்கூடிய அதாவது அந்த 10 பேர் உயிரிழப்பு இந்த சம்பவத்துக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால பாத்தீங்கன்னா இந்த நிபந்தனைகள் கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கும், குறிப்பா பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறையினர் மற்றும் முதன்மை மற்றும் தலையாய பொறுப்பாகும் அப்படிங்கிறதுல இந்த அறிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கு. சுரங்கப்பாதை முழுவதும் கட்டுமான பணியில பாத்தீங்கன்னா கொங்கன் ரயில்வே கண்ட்ரோல்ல இருந்ததுனாலையும், இது மேலும் அதிகாரிகள் முறையா இந்த சோதனை செய்யாததுனாலதான் இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறதா அவங்க அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.